சென்னையில் சாக்கு மூட்டையில் பீகார் இளைஞர் சடலம் கண்டெடுக்கப்பட்ட சம்பவத்தில் மனைவி மற்றும் குழந்தையை கொன்று வீசிவிட்டதாக பிடிபட்டவர்கள் அளித்த அதிர்ச்சி தகவல் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அடையாறு கேனல் ரோடு கூவம் ஆற்றோரம் குழந்தையின் உடல் கண்டெடுக்கப்பட்டுள்ள நிலையில் மனைவியின் சடலத்தை தேடும் பணியில் போலீசார் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். சென்னை அடையார் இந்திரா நகரில் 1வது அவென்யூ சாலையில் உள்ள பிரபல இருசக்கர வாகன ஷோரூம் அருகே கடந்த 26ஆம் தேதி சாக்கு மூட்டையிலிருந்து ரத்தம் வழிந்து வந்து கொண்டிருப்பதை பார்த்து அதிர்ச்சியடைந்த அந்த பகுதி மக்கள் உடனே அடையார் காவல் நிலையத்திற்கு தகவல் அளித்தனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் சாக்கு மூட்டையை பிரித்து பார்த்தபோது சுமார் 35 வயது மதிக்கத்தக்க வடமாநில இளைஞர் ஒருவர் தலை மற்றும் முகத்தில் வெட்டுக்காயங்களுடன் இறந்து கிடப்பது தெரியவந்தது. இதனையடுத்து போலீசார் கொலையுண்ட இளைஞரின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பின்னர் போலீசார் கொலை செய்யப்பட்ட இளைஞர் யார், எந்த ஊரைச் சேர்ந்தவர் என்பது குறித்து 5 தனிப்படைகள் அமைத்து வாலிபரை கொலை செய்து சாக்கு மூட்டையில் வீசி சென்ற நபர்கள் குறித்து தீவிர விசாரணை மேற்கொண்டனர். தனிப்படை போலீசார் சம்பவ இடத்தை சுற்றியுள்ள பகுதிகளில் இருந்த சிசிடிவி கேமரா பதிவுகளை ஆய்வு செய்ததில் 2 இளைஞர்கள் பைக்கில் சாக்கு மூட்டையை கொண்டு வந்து வீசிவிட்டு செல்வது பதிவாகியிருந்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து போலீசார் அந்த இருசக்கர வாகனத்தின் பதிவு எண்ணை வைத்து விசாரணையை தீவிரப்படுத்தினர். அது மட்டுமின்றி போலீசார் கொலை செய்யப்பட்ட இளைஞர் பேண்ட் பாக்கெட்டில் இருந்த பேப்பரில் குறித்து வைத்திருந்த சில செல்போன் எண்களை தொடர்பு கொண்டபோது அதில் ஒரு எண் அடையாறில் உள்ள தனியார் செக்யூரிட்டி அலுவலகம் என்பது தெரிய வந்தது. பின்னர் போலீசார் அங்கு நேரில் சென்று விசாரணை மேற்கொண்டதில் கொலையுண்ட இளைஞர் பீகாரைச் சேர்ந்த 24 வயதான கௌரவ்குமார் என்பதும் இவர் தன் மனைவி முனிதா குமாரியுடன் வந்து காவலாளி வேலை கேட்டதும் அதற்கு செக்யூரிட்டி நிறுவனம் தற்போது வேலை காலி இல்லை, அப்படி தேவைப்பட்டால் அழைப்பதாக கூறி அனுப்பி வைத்ததும் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்தது. பின்னர் கௌரவ்குமார் தரமணியில் உள்ள பாலிடெக்னிக்கில் காவலாளியாக வேலைக்கு சேர்ந்து தன் மனைவியுடன் அங்கேயே தங்கியிருந்ததும் விசாரணையில் தெளிவாகி உள்ளது. கௌரவ்குமாரின் நெருங்கிய நண்பர்கள் 7 பேரை பிடித்து ரகசிய இடத்தில் வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் போலீசார். விசாரணையில் கௌரவ்குமாரின் மனைவி மற்றும் குழந்தையையும் காணவில்லை என்பது தெரிய வந்துள்ளது. பிடிபட்டவர்களிடம் நடத்திய விசாரணையில் கௌரவ்குமாரின் மனைவி குழந்தையையும் கொன்றுவிட்டதாக வாக்குமூலம் அளித்துள்ளதாக கூறிய நிலையில் இவர்கள் சொல்வது உண்மைதானா என்ற கோணத்தில் தனிப்படை போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் அடையாறு கேனல் ரோடு கூவம் ஆற்றங்கரையோரம் குழந்தையின் உடல் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. கௌரவ்குமாரின் மனைவியின் சடலத்தை தேடும் பணியில் போலீசார் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் சோகத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது.